ஓகே. இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஒரு டிஐ. இதில வந்து 2 டபுள் பை சார்ட் குடுத்துட்டு, அதில ஏபிசியோட இன்வெஸ்ட்மென்ட் குடுத்துருக்காங்க. 5 டிஃபரண்ட் இயர்ஸ்னு குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து அதிலேருந்து கேட்கிற கொஸ்டின், சப் கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? எப்பவுமே வந்து ஒரு பை சார்ட்னுடைய டோட்டல் சம் வந்து பெர்சன்டேஜ்ல குடுத்திருந்தாங்கன்னா 100%, டிகிரில குடுத்திருந்தாங்கன்னா 360 டிகிரிக்கு ஈக்குவல் பண்ணுவோம். சம்டைம்ஸ் மிக்ஸ்டா இருக்கும். ஸோ நம்ம அத ஏதாவது ஒரு யூனிட் கன்வெர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுவோம். ஓகே. இப்போ இது 2த்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? இந்த 5க்கு இந்த 5 கேன்சலா? ஸோ 4x. ஸோ இது ஒரு x வந்து 5x. இது ஆக்சுவலா என்னதுனுடைய பை சார்ட்? ஏபிசியோட 3 பேரோட இன்வெஸ்ட்மென்ட் 2011ல. ஸோ அவங்க சொன்னதுபடி நமக்கு எத்தனை காலம் வரும்? ஏ, பி, சி 2011, 2012, 2013, 2014, 2015. ஸோ இத்தனை காலம் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. 5x வேல்யூ தான் என்னன்னா 100%. ஸோ அப்போ நம்மளுக்கு x வேல்யூ என்ன? 20%. ஸோ x வேல்யூ 20. ஓகே. இப்போ இது வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் ஏ ஓவர் 5 இயர்ஸ். இந்த பை சார்ட் எதை மட்டும் மீன் பண்ணுதுன்னா, ஏக்கு 2011லேருந்து 15 வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்றாருன்றதுடைய பெர்சன்டேஜ் ஸ்பிளிட் அப். ஓகே. இது 2த்தையும் ஆட் பண்ணா 2y. இது ஒரு 2y 4y, இது ஒரு y 5y, இது ஒரு y 6y. 6y பிளஸ் -2 -7 -9 ஆச்சா? 12 - 9 3. 3 + 1 4. So 4 is equal to 100%. So y is equal to 16%. இந்த பக்கம் போச்சுன்னா 96 ஆகும். y நோட வேல்யூ 16, x நோட வேல்யூ 20. ஓகே. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா a நோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வரும்? 40 - 5 35%. 40 + 5 45%. இதனோட வேல்யூ 20%. ஓகே. இது ஸ்பிளிட் அப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த y நோட வேல்யூ 16 நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இது 14%, இது 16%. 32 - 7 25%. 16 + 12 28%. 16 + 1 17%. ஓகே. இதான் வந்து அதாவது இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம்னா 2011ல ஏனோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிச்சா, இதில் அது எத்தனை பர்சன்டேஜோ இதுக்கு கம்பேர் பண்ணி நம்ம 12, 13, 14, 15 வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. நான் சொல்கிறேன் எப்படின்னு. த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏ இன் 2015 இஸ் 12,750. பார்த்தீங்களா, டேரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு ரிலேட்டட் இல்லாமல் இதை வச்சு நமக்கு இதை கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 2015ல எத்தனை பர்சன்டேஜ் இருந்துச்சு? 17%. ஸோ இந்த பை சார்ட்டில் 17%னோட வேல்யூ தான் 12,750 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு என்ன வேணும் ஃபர்ஸ்ட்? 2014னோட வேல்யூ, சாரி 11னோட வேல்யூ வேணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிக்கும் சிக்குமான 2011னோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகே. இப்போ 17%னோட வேல்யூ 12,750 அப்படின்னா அப்போ 1%னோட வேல்யூ என்ன அப்படின்றதா கொஸ்டின். ஓகே. 17 எத்தனை டைம்ஸ் கேன்சல் ஆகும்? 8 ஆர் 17 8 ஆர் 8 8 86 136 வரும். ஸோ 17 7s ஆர் என்ன வரும்? 119 வரும். ஸோ இது ஒரு 850. ஸோ 750. ஸோ 1%னோட வேல்யூ 750. கரெக்டா? ஸோ 1%னோட வேல்யூ 750னா இப்போ நீங்கள் இங்கே 14%னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி, பட் இதுக்கும் கம்பேர் பண்ண தான் தவறுமே தவிர இந்த பர்சன்டேஜுக்கும் இதுக்கும் நம்ம கிளாஸ் பண்ணிக்க கூடாது. ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா, இந்த பை சார்ட்டில் 14%னோட வேல்யூ தான் என்னது? 2011. ஸோ 14 × 750. 14 7s are 9,800. 14 5s are 700. ஸோ 10,500 கிடைக்குமா? ஸோ 10,500 தான் என்னது? ஏனோட இன்வெஸ்ட்மெண்ட். எதில்? 2011ல. 2011ல ஏனோட இன்வெஸ்ட்மெண்ட் 10,500. ஓகே. 1%னோட வேல்யூ 750. ஸோ இங்கே 750 சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 டைம்ஸ் பண்ணால் 3,000. ஸோ 2012 வந்து அவன் 12,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட் 2013ல வந்து 25%. ஸோ 25% × 715 பண்ணால் என்ன வரும்? 20 டைம்ஸ்னா 15,000. இது ஒரு 3,750. ஸோ 18,750 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே. 14th இயர் என்ன பர்சன்டேஜ்? 28%. ஸோ என்ன ஆகும்? ஆல்ரெடி இருக்க இந்த 18,750 அப்படியே இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது பாருங்க. இதில் 25 + 3% எழுதலாமா? திரும்ப நான் ஃபுல்லாக 28% கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்க 25% நான் அப்படியே எடுத்துப்பேன். இன்னும் 3% கண்டுபிடிச்சா எனக்கு 2,250. கரெக்டா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 21,000 வந்து இதுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் 17% வந்து ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 12,750 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே. இப்போ இதை கம்பேர் பண்ணி நம்ம இது மூணுத்தும் கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி? 2011ல
35% வேல்யூ 10,500 அப்படின்னா, அப்போ 1% வேல்யூ இந்த பை சார்ட்டுக்கு எவ்வளோ? 300 கரெக்ட்டா? 300ஆ? 300 1% வேல்யூ 300. ஸோ அப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 12,000 13,500ன்னு கிடைக்கும். கரெக்ட்டா? B னோட வேல்யூ 13,500. 20% சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க 6,000ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மொத்த குடுத்திருக்க சார்ட்ட வச்சு நம்ம இந்த வேல்யூஸ எடுக்க முடியும். 10,500, 12,000, 18,750, 21,000, 12,750. நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா மல்டிப்ளிகேஷன் பண்றோன்றதும் இதுல இம்பார்ட்டன்ட். எப்படி நான் ஆக்சுவலா 750 இன்டூ 16 வந்து டக்குன்னு 12,000 சொன்னேன்னா, 750 இன்டூ 4 வந்து எனக்கு 3,000 கரெக்ட்டா? 4 இன்டூ 4 தான் என்னது? 16. ஸோ 3,000 இன்டூ 4 12,000. ஸோ அந்த மாரி நம்ம மல்டிப்ளிகேஷன்ல டிஃபரெண்ட்டா வந்து அப்ரோச் பண்ணணும். இல்ல எல்லாத்துக்குமே நான் மல்டிப்ளை பண்ணி தான் போடணும்னா, சம்டைம்ஸ் வந்து டைம் கன்சியூமிங்கா இருக்கும். ஓகே. The total investment of B from 2011 to year 2015. அதாவது 2011ல ஸ்டார்ட் பண்ணி 2015 வரைக்கும் B-னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 25/3 டைம்ஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் C in 2011. 2011ல C-னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட 25/3 டைம்ஸ் தான் என்னதுன்னா B-னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த 5 வருஷத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2,000. ஸோ 2,000 இன்டூ 25 B-னோட இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 50,000. ஸோ B-னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 50,000. ஓகே. The investment of C in the year 2013. C in the year 2013 and 2014 is 25% more than B in years 2013 and 14 respectively. அதாவது இங்க இருக்க வேல்யூ இதை விட 25% அதிகம், இங்க இருக்க வேல்யூ இதை விட 25% அதிகம். C தான் சொல்றாங்க. ஸோ ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஏன்னா இப்போ இதுக்கு நம்ம வேரியபிள் தான் எடுத்தாகணும். 100x எடுத்தா இங்க 125y, சாரி 125x, இங்க 100y எடுத்து இங்க 125y இருக்கும். ஸோ ஓகே, வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், the investment of B in the year 2013. B in the year 2013 இதுதானே is average of investment of A in the year 2012 and 14. ஸோ ஏனோட இன்வெஸ்ட்மெண்ட் 2012லையும் 14லையும் எடுத்த ஆவரேஜ் தான் என்னது? பீனோட இன்வெஸ்ட்மெண்ட் 2013ல. ஸோ இது ஒரு 12,000, இது ஒரு 21,000. ஸோ 33,000 கரெக்டா? ஸோ 33,000 தான் வந்து என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் ஆவரேஜ்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 16,500ன்னு கிடைக்கும். ஓகே, 16,500 கிடைச்சிச்சு. இதுலேருந்து 25% அதிகம். இதை நம்ம எப்படிலாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, சில பேர் வந்து இதை 4 பார்ட் வச்சு இதை 5 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். ஓகே, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் 16,000 எடுத்துங்க. 16,000ல உங்களுக்கு 25% எவ்வளோ? 4,000. ஓகே, அவ்வளோ அதிகமாக போகுது. 500ல 25% எவ்வளோ? 125. ஸோ மொத்தமாக இங்கே இருக்க வேல்யூவில் நீங்கள் 4125 அதிகப்படுத்தினா என்ன தான் கிடைக்கும் உங்களுக்கு? 25% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ 20,625 தான் என்னது உங்களுக்கான வேல்யூ. ஓகே, இப்போ இதுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா நாட் ஆல் டேட்டா அவர் கிவன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை தான் பேஸாக வச்சுக்கணும். ஸோ இதை நான் என்ன வச்சுக்கிறேன்னா, இங்கே ஆல்ரெடி எக்ஸ் ஒய்ன்னு வேரியபிள் வச்சிருக்கோம். ஸோ நான் புதுசாக என்ன வைக்க போகிறேன்? 100 என்னன்னு வைப்போம். 100 என்னன்னு வச்சா இங்கே 125 என்னன்னு வருமா? ஸோ இந்த 25% எக்ஸ்ட்ரா. ஸோ இது மட்டும் தான் நமக்கு தெரியும். கரெக்டாக? இந்த டேபிள்ஸ்லாம் வந்து மிஸ்ஸிங். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க கிவன் டேட்டா. ஸோ இதை வச்சு கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதான் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகே, ஓகே. இப்போ இந்த இருக்க டேட்டா வந்து நான் எடுத்த டேட்டா வந்து இங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துங்க. 10,500, 12,000, 18,750, 21,000, 12,750. ஸோ டோட்டல் வந்து ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 13,500, இதுக்கு 16,500, இதுக்கு 100 என்ன, இது எல்லாம் கேப்பு, இது 50,000. இதை கம்பேர் பண்ணி இங்கே 50,000 கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் இங்கே 6,000 இருக்கு, இது 20,625, இது 125N. ஸோ அவ்வளோதான். 2011ல ஐ மீன் இது இந்த வயசும் டோட்டல் பண்ணியிருக்காங்க, இயர் வைஸும் டோட்டல் பண்ணியிருக்காங்க, டோட்டல் பர்டிகுலர் பர்சன்ஸ்னுடைய வயசும் டோட்டல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த சார்ட் தான் வந்து ஐ மீன் இந்த டேபிள் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். The compound interest for 2 years in the investment of A in the year 2012 at an interest rate of x by 12%. கொஸ்டின் என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ்னோட வேல்யூ 20, ஒய்னோட வேல்யூ 16 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா அங்கே கொடுத்த வேரியபிள் எக்ஸும் இதுவும் ஒன்று தான். இங்கே புதுசாக ஒரு வேரியபிள் எக்ஸ்னு நம்ம நினச்சிக்கூடாது. ஓகே, இப்போ எக்ஸ் பை 2%னா எவ்வளோ? 10%. கரெக்டா? ஓகே, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா சொல்லியிருப்பேன். 2r + r² by 100. கரெக்டா? ஸோ ஆர்னோட வேல்யூ என்ன இங்கே?
10%. ஸோ 10 சப்ஸ்டியூட் பண்ணால் 20 + 100/100 21% கிடைக்கும். ஸோ 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இங்கே 21%. ஸோ அங்கே என்ன சொல்ல வராங்க, the compound interest for 2 years in the investment of A in the year 2012. அதாவது 2012 இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் 10% வந்து அதில் வர காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 520 மோர் தென், அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு கண்டுபிடிங்க. 21% நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் 2520 கிடைக்கும். கரெக்டா? இதுதான் வந்து 12,000க்கு 2 இயர்ஸ்க்கு 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சுன்னா கிடைக்கும். எப்படி கண்டுபிடிச்சேன் 12,000 இன்ட்டு டேரெக்டாக 21% கண்டுபிடிச்சேன். ஸோ அது கிடைச்சா என்ன கிடைக்கும் நமக்கு டேரெக்டாக 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுதான் 2520. இப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, அதை விட இது 520 அதிகம். ஸோ அப்போ அந்த வேல்யூ என்ன 2000. புரியுதா? அதாவது இதனுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்னொரு வேல்யூ கம்பேர் பண்ணுறாங்க. அது என்ன வேல்யூ நெக்ஸ்ட் லைன் படிக்கிறப்ப தெரியும். பட் ஆனால் இந்த வேல்யூவை விட நமக்கு கிடைச்ச இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 520 அதிகம் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் அந்த வேல்யூ 2000 இருக்கும். இப்போ தான் படிப்போம். இந்த 2000 எதை மீன் பண்ணுதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பி இன் இயர் 2014 அட் அன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 5%. ஸோ 2014 இருக்க அமௌண்ட்டை 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 5%னா எவ்வளோ 32%. கரெக்டா? ஏன் 2 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சிம்பிள் 32% என்னோட வேல்யூ தான் 2000 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 32% தான் நமக்கு இப்போ பிரின்சிபல் ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அதில் 16%னா 32%. அதனால தான் என்ன கிடைச்சிச்சு நமக்கு இந்த 2000 அப்படின்ற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிச்சு. கரெக்டா? ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 4 8s are 4 500 சார். ஸோ 4 2s are 4 250 சார். அப்போ 2% வேல்யூ என்ன உங்களுக்கு 250. அப்போ பிரின்சிபல் எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும் எப்பவுமே 100%-ஆக இருக்கும். ஸோ இதை 50ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் சாரி 16 டேபிள்ஸ் டிவைட் பண்ணால் இது 4 டேபிள்ஸ் அடிச்சிருக்கணும். 4 2s are 4 125 சார். ஓகே, அப்போ 2 பார்ட்னா எவ்வளோ நமக்கு 125. ஸோ அதை 50 டேபிள்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6250 தான் நமக்கு என்னது பீனோட இன்வெஸ்ட்மெண்ட்டா சரி இந்த பார்ட் தான் போய்ட்டுருக்கோம். நான் இதை மாற்றி மார்க் பண்ணிட்டேன். ஆனால் இதை பற்றி தான் பேசியிருக்கோம். ஸோ 100 என்ன தான் நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம். 100 என்ன இன்வெஸ்ட் பண்ணி அதில் 32%. ஆக்சுவலாக இன்னொரு பாயிண்ட் என்னன்னா நீங்கள் என்ன வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கே என்ன அமௌண்ட் இங்கே வேரியபிள் தான் இருக்க போது. பட் அதில் 32% தான் நமக்கு என்ன 2000. ஸோ 100% என்னன்னு கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம் ஆட்டோமேட்டிக்காக பிரின்சிபல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 32% வேல்யூ 2000 அப்படின்னா நமக்கு 100% வேல்யூ 6250 கிடைக்கும். ஸோ இதான் வந்து பீனோட இன்வெஸ்ட்மெண்ட் இன் 2014. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இந்த லாங்குவேஜ் வந்து நம்ம இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணி படிக்கணும். அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ நமக்கு கிடைச்ச அந்த 2520 தான் வந்து ஏதோ ஒரு நம்பரை விட 520 அதிகம். அப்போ அந்த நம்பர் என்ன 2000. அந்த நம்பர் எதை மீன் பண்ணுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பி இன் 2014 அட் அன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 5% ஃபார் 2 இயர்ஸ். ஸோ 16%னா 32%-ஓட வேல்யூ தான் சிம்பிளாக 2000 அப்படின்னா நமக்கு 100%-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன தான் கிடைக்கும் பிரின்சிபல் கிடைக்கும். ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே ஓகே இன் அன் இயர் 2014 ஏபிசி 2014ல் ஏபிசி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட அமௌண்ட்ஸை 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தென் ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஓகே சிம்பிள் ஓகே ஃபுல்லாக படிப்போம். ஆஃப்டர் 4 இயர்ஸ் they received an interest amount of 7,800. then find the total amount investment of C in 2013 and 14. C நோட வேல்யூ 2013 ஓட 14 ஓட வேல்யூ டோட்டலா வாட் பர்சன்ட் மோர் ஆர் லெஸ் இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏபிசி இன் 2011. ஏபிசி இன் 2011 எவ்வளோ 30,000. ஸோ இதை விட இந்த ரெண்டுத்தோட வேல்யூ எவ்வளோ அதிகமோ எவ்வளோ கம்மியோ அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ அதிகம் இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஓகே சிம்பிள். இப்போ இந்த 3 இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம 8% இன்வெஸ்ட் பண்ணுமா. எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் 4 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒரு 32% போடுவாங்க. கரெக்டா? இதுக்கு ஒரு 32% வட்டி போடுவாங்க. இதுக்கு ஒரு 32% வட்டி போடுவாங்க. கரெக்டா? அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் மொத்தமாக சேர்த்து அந்த 3 அமௌண்ட்டுக்கும் சேர்த்து 32% கண்டுபிடிச்சிக்கலாமா. 21,000 + 100n + 125n. புரியுதுங்களா நான் பண்ணுறது. இதில் 32% நான் கண்டுபிடிக்கணும், இதில் 32% கண்டுபிடிக்கணும், இதில் 32% கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 7,800 கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த 32% காமனாக எடுத்துனா என்ன கிடைக்கும்
இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 7800 ஈக்குவல் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஓகே. இப்போ 32% நம்ம என்ன பண்ணலாம்? 4 டேபிள்ஸ் எடுத்தா 8/25 எழுதலாமா? ஓகே, எழுதலாம். 8/25 into 21,000 plus 225n equal to 7,800. ஓகே, 8 டேபிள்ஸ் எடுத்தா 8 9s are 72. மீதி எவ்வளோ இருக்கு நமக்கு? 600 இருக்கும். 600 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 600 8 8 7s are 56. ஸோ 975 கிடைக்குமா? கரெக்டு தானே? 975 வந்து என்னோட வேல்யூவாக இருக்கும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 225n is equal to 975 into 25 minus 21,000. ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா என்னோட வேல்யூ கிடைக்கும். ஸோ என்னோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பர்சன்டேஜ் மோராலேஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா நான் பண்ணது? 32% காமனாக வெளில எடுத்தேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 21,000 ப்ளஸ் 225n கிடைக்கும். கரெக்டாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏபிசி இந்த அமௌண்ட்ஸ் இன் 2014. ஓகே, 2014 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து கேன்சல் பண்ணால் 975 கரெக்டாக 7,200 856 7,800. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 975 into 25 எவ்வளோன்னு 975 into 20 எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். 20 into 900 எவ்வளோ? 18,000. ஓகே, 2 into 750 எவ்வளோ? சாரி, 20 into 75 1,500. கரெக்டானே? ஓகே, 5 into 900 4,500. 5 into 75 350 375. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறேன். 20 into 900 18,000. 20 into 75 1,500. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ 5 7 13க்கு 3 பேலன்ஸ் 1 10 14க்கு 4 பேலன்ஸ் 1 2. ஸோ 24,375. ஸோ 225n is equal to இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3,375 கிடைக்கும். ஸோ 225 1s are 225. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? 225 1s are 225. 125 இருக்குமா? ட 3,375 225 3 டேபிள்ஸ் அடிங்க. 1,125 3 டேபிள்ஸ் அடித்தா 75. 25 டேபிள்ஸ் அடித்தா 45. 25 டேபிள்ஸ் அடித்தா 3. ஸோ என்னோட வேல்யூ 15. கரெக்டா? ஸோ என்னோட வேல்யூ 15 நமக்கு கிடைச்சிச்சு. இங்கே நீங்கள் என்னோட வேல்யூ 15 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 100 into 15 1,500. ஸோ 15 into 25 15 into 25 என்ன கிடைக்கும்? 300 375. ஸோ 1,875 தான் இதனோட இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்டா? ஸோ 1,875 இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. எவ்வளோ வரும்? 21,000 22,400 22,500. கரெக்டா? 22,500 தான் என்னது சீனோடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 2013 and 14. 125 into 15 பண்ணேன். 15 into 12 1,800. இந்த 15 into 5 75. ஸோ 1875 தான் வந்து இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 22,500 கிடைக்குது. இதை விட இது எவ்வளோ கம்மி? 7,500 கம்மி. ஸோ 30,000 7,500 எத்தனை பர்சன்டேஜ்? 25%. அங்கே மோர் ஆர் லெஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 25%. ஓகே, the ratio of investment by C in 2011 12 14 15. ஓகே, 11 பார்ட் வந்து 16 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? சீனோட வேல்யூ 11 பார்ட் 16 கொடுத்துருக்காங்க. 12 பார்ட் வந்து 34. 14 டேரெக்டாக 14 கொடுத்துருக்காங்க. ஏன்னா 13 ஆன்சர் நமக்கு தெரியும். 14 பார்ட் வந்து 10 பார்ட். 15 பார்ட் வந்து 23 பார்ட். ஓகே, இது இருக்கட்டும். இப்போ 16 பார்ட்னோட வேல்யூ 6,000 அப்படின்னா நமக்கு 8 பார்ட்னோட வேல்யூ 3,000. கரெக்டா? 4 பார்ட்னோட வேல்யூ 1,500. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னோட வேல்யூ 375 கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பார்ட்னோட வேல்யூ 375. ஓகே, ஒரு பார்ட்னோட வேல்யூ 375 இருக்கட்டும். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் சி இன் இயர் 2012 13 14. ஓகே, உங்களுக்கு 15. ஓகே, உங்களுக்கு 12
13, 14, 15 டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஸோ இதனோட வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன 20,625. ஓகே. இப்போ இதில் எத்தனை பார்ட் இருக்குன்னு பாருங்க. இங்கே ஒரு 34, ஒரு 10, 44, இங்கே ஒரு 23. ஸோ 67 பார்ட்டா இன்டூ 375. இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த 2012, 14, 15 சீனோட இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம என்ன எடுத்து எழுதி வச்சிட்டோம், 2013 வேல்யூ எடுத்து எழுதி வச்சிட்டோம். ஓகே. இப்போ 67 இன்ட்டு 375 வந்து நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவன் என்ன கேட்குறான்னா இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னுடைய வேல்யூவும் அண்ட் த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பி இன் த இயர்ஸ் 2011, 13 அண்ட் 14. 2011, 13 அண்ட் 14. இப்போ என்ன பாயிண்ட்னா ஒரு பார்ட்னோட வேல்யூ 375 கரெக்டா? இதை கம்பேர் பண்ணி தான் நீங்கள் இந்த பேஸாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதை விட 25% தான் அதிகம். ஸோ இப்போ 10 பார்ட்னோட வேல்யூ ஒரு பார்ட்னோட வேல்யூ 375. ஸோ 3750. ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட்னுடைய 25% எக்ஸ்ட்ரா தான் என்ன உங்களுக்கு 3750 கரெக்டா? இது 5 பார்ட்னா உங்களுக்கு 4 பார்ட் வேணும். புரியும் நினைக்கிறேன். இது 4 பார்ட்னா இது 5 பார்ட். இந்த 10 கம்பேரிசன் விட்டுருங்க. இது 10 கம்பேரிசன் இதுக்கு, இந்த கம்பேரிசன் இதுக்கு, இந்த 4:5 கம்பேரிசன் இதுக்கு. ஸோ 5 பார்ட்னோட வேல்யூ தான் 3750. நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு பார்ட்னோட வேல்யூ 715 கிடைக்கும் கரெக்டா? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3000 தான் இதனுடைய பிரின்சிபலாக இருக்கும். ஸோ 3000 தான் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இதை பாருங்கள் 25% எக்ஸ்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3715 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன கேட்டிருக்காங்க 2011, 13, 14. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2930. இது ஒரு 3000. ஸோ அவங்க கேட்ட பீனோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 33,000. ஸோ இது இருக்கட்டும். இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 33,000 டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகே. இப்போ 67 இன்ட்டு 375 கண்டுபிடிக்கணும். 60 இன்ட்டு 300 18,000. ஓகே. 60 இன்ட்டு 75 என்ன வரும், 60 இன்ட்டு 75 4,200 ஒரு 300. ஸோ 4,500. ஓகே. 7 இன்ட்டு 300 2,100. ஓகே. 7 இன்ட்டு 75 490 525. ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 5 நான் ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறேன். 60 இன்ட்டு 300 ஃபஸ்ட்டு, 60 இன்ட்டு 75 செக்ஷன் அடுத்து 7 இன்ட்டு 300 7 இன்ட்டு 75. இது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே 2 கிடைக்கும். இங்கே 11க்கு 1 பேலன்ஸ் 1, இங்கே 15க்கு 5 பேலன்ஸ் 1. ஸோ இங்கே 2. ஸோ 25,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 45,750 கிடைக்கும் கரெக்டா? கரெக்டாக தானே? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 45,750 கிடைக்கும். உங்களுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும், 33,000க்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஸோ 12,750 தான் வந்து கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ கால்குலேஷன் ஸ்பீட் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சிருக்கின்றதையும் சில டைம்ஸ் சில கொஷின்ஸில் லென்த்தி கொஷின்ஸில் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ். ஓகே. இஃப் இன்னொரு விஷயம், ஒரு சப் கொஷனுக்கும் இஃப்னு நம்ம கொடுத்தாங்கன்னா நீங்கள் முன்னாடி போட்ட கொஷினோட பாயிண்ட்டை மறந்துடணும். அதே இது எந்த ஒரு காரணத்துக்காகவும் கன்ஃபியூஸ் பண்ணி மிங்கிள் பண்ணிடக்கூடாது. ஓகே. இந்த ரேஷியோ ஆஃப் இஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பி இன் 2012. அப்போ என்னதான் ரீசன், இப்படி நான் இந்த டேபிளை திரும்ப இதையே போகிறதுக்கான ரீசன் என்னன்னா, இது மட்டும்தான் கான்ஸ்டன்ட். ஸோ கொஷினுக்கு இஃப்னு கொடுத்து அவங்க கண்டிஷனை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிட்டோம் நெக்ஸ்ட் கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். If the ratio of investment in B in 2012, 14, 15. 12, 14, 15. 12, 14, 15 வேல்யூ 2:5:9. இதில் என்ன மெயினான ட்விஸ்ட் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு டோட்டல் தெரியும் கரெக்டா? என்னன்னா இது ரெண்டுத்தினோட வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுவே 30,000 வந்துடும் கரெக்டாக தானே? ஸோ ரிமைனிங் இருக்க இந்த 16 பார்ட் எதை குறிக்குது அப்படின்னா இந்த 20,000 குறிக்குது. புரியுதா நான் சொல்றது? ஸோ இது 2 பார்ட்டா, இது இந்த எண்ணம் விட்டுருங்க, 2n 2x, இது 5x, இது 9x. ஸோ 30,000 இது ஒரு 16x. ஸோ 30,000 + 60x எதை மீன் பண்ணுது, 50,000 மீன் பண்ணுது கரெக்டா? டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங்கில் அந்த 25/3 டைம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சோம் கரெக்டாக தானே? ஓகே. ஸோ இந்த 16xனோட வேல்யூ தான் என்ன நமக்கு 20,000. ஸோ 4 டைம்ஸ் அடித்தா 4x, 4 டைம்ஸ் அடித்தா 5,000. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ என்ன உங்களுக்கு 1,250 கரெக்டா? ஓகே. 1,215 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டாக செக் பண்ணுவோம். த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பி இந்த இயர் 2015. பி இந்த இயர் 2015 எவ்வளோ, 9 × 1,250 10,800 11,250 கரெக்டா? நான் என்ன பண்ணேன், 9 × 1,200 கண்டுபிடிச்சேன். ஸோ 10,800 வருமா?
9 into 50 450. ஸோ 11,250 தான் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். அவன் என்ன சொல்லியிருக்கான், பீனோட வேல்யூ 2015 வந்து ஏ இன் 2011 விட கம்மின்னு சொல்லியிருக்கான். பட் இந்த பாயிண்ட் நமக்கு தப்பு. ஏன்னா ஏ இன் 2011 எவ்வளோ நமக்கு 10,500 தான். ஓகே. The interest received from investment A in 2013 at y by 2% compounded annually for 2 years is 3120. So y by 2% நமக்கு என்ன 8%. ஏன் ஒயனோட வேல்யூ ஸ்டார்டிங்லேயே 16 கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த பாயிண்ட்டை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது எல்லாத்துக்குமே காமனான ஒன்று. ஓகே. த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் ஏ இன் 2013 18,750 வந்து பிரின்சிபல். கரெக்டா? கரெக்ட். ஓகே. இதை வந்து நம்ம 8% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு 3120 இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அது கரெக்டானு செக் பண்ணுவோம். ஸோ 8% இன்ட்ரெஸ்ட்னா நமக்கு என்ன வரும், 2/25 வருமா? இந்த மெத்தட் நானும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோலேயே ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பேன். ஸோ இது 8 இது மறந்துடணும். y/2% அவன் தெளிவாக சொல்லிட்டான். ஸோ 25:27 25:27. ஸோ இந்த 625 தான் என்னது நமக்கு பிரின்சிபல், இந்த 729 தான் நமக்கு என்னது அமௌண்ட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க 104 பார்ட் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 625 இது கூட கம்பேர் பண்ணோம், 18,750 கம்பேர் பண்ணோம். இதை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்த உடனே என்ன தெரியும், எக்ஸ்னோட வேல்யூ 30 அப்படின்னு தெரியும். கரெக்டா? எக்ஸ்னோட வேல்யூ 30 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3120 கிடைக்கும். ஸோ இந்த பிரின்சிபல் கரெக்ட். இந்த மெத்தட் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். மோஸ்ட்டாக இந்த மாதிரி வேரியபிள்ஸ் பேஸ்டு கேட்டாங்க கம்பேர் பண்ணுறதுலாம் நம்ம கஸ்டமர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் போகிற ட்ரெடிஷ்னல் மெத்தட்னுடைய ஜஸ்ட் மாடிஃபிகேஷன் தான். ஐ மீன் நீங்கள் பர்சன்டேஜில் எழுதி கீழே எழுதுவீங்க. பட் இப்படி எழுதுறத நம்ம கம்பேர் பண்ணுறோம். இது பிரின்சிபல், இது அமௌண்ட்டு, நடுவில் இருக்க கேப் வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு பார்ட்னோட வேல்யூ 30 அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 13 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3120 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஓகே. த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் பி இன் 2012 எவ்வளோ, ஒரு பார்ட்னோட வேல்யூ 1250னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2500. ஓகே, அது இருக்கட்டும். y% காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார் 2 years. y% காம்பவுண்டட் ஆனுவலி 8%, 16%, 16/100. ஸோ 4 4s are 425 சார். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 4/25. புரியும் நினைக்கிறேன் நான் இது எப்படி எழுதுறேன்னு. இந்த 25ன்றது பிரின்சிபல், 25ஓட 2 சேர்த்திங்கன்னா, ஏன்னா இது இன்ட்ரெஸ்ட், 25ஓட 2 சேர்த்திங்கன்னா 27 வந்து உங்களுக்கு அமௌண்ட்டாக கிடைக்கும். அதே போல் தான் 25:29 25:29. கரெக்டா? ஓகே. 625 இங்கே என்ன வரும், 841 வரும். ஓகே. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, 216 பார்ட். ஓகே. இந்த 625 பார்ட் தான் என்னது நமக்கு 2500. ஸோ எக்ஸ்னோட ஒரு பார்ட்னோட வேல்யூ நமக்கு 4. கரெக்டா? ஸோ இது ஃபாஸ்ட்டாக நமக்கு கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 864 கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டும் நமக்கு கரெக்டு. அவன் என்ன கேட்டிருக்கான்னா எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்கான். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 and 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு தப்பு. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏ வந்து 2011ல் பியை விட கம்மி தான். ஓகே. if the investment amount C in 2015, ஓகே, எக்ஸ்னோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், எக்ஸ்னோட வேல்யூ 20ன்னு தெரியும், ஒய்னோட வேல்யூ 16ன்னு தெரியும். ஸோ அந்த பாயிண்ட் எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஓகே. if the investment amount of C in 2015 சீனோட வேல்யூ 2015 பற்றி பேசுகிறாங்க. ஓகே. இஸ் X% less than the இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஏ இன் 2015. அதாவது 2015 இருக்க அமௌண்ட்டை விட இது 20% கம்மின்னு சொல்ல வராங்க. ஸோ இதில் 20% எவ்வளோ, 2400 ஒரு 150, 2550. கரெக்டாக தானே? ஃபர்ஸ்ட் 12,000ல் 20% கண்டுபிடிச்சேன், 2400. 20% ஆஃப் 750 எவ்வளோ, 150. ஸோ 2550 கம்மி. இதில் 2550 கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், பிரின்சிபல் 10,200 கிடைக்கும். கரெக்டா? ஓகே, புரியும் நினைக்கிறேன். இதில் 20% நான் மைனஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டா தான் எனக்கு இதில் 20% லெஸ்ன்னு அர்த்தம். அதுதான் மீனிங்கு. ஓகே. இஃப் சி இன்வெஸ்டட் அமௌண்ட் 2015 at A% simple interest, at the end of 8 years சி received a total amount of 21,624 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போது 10,200 நான் 8 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, டிவைடட் பை
பிரின்சிபல் அப்படின்னு சாரி 100ன்னு போட்டால் பிஎன்ஆர் கான்செப்ட் தான் நான் போடுறேன். பிஎன்ஆர் பை 100 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். நான் இப்போ எதுக்கு ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா, இந்த 21,624க்கு கண்டிப்பாக ஈக்குவல் பண்ணக்கூடாது. சாரி இங்கே ஏன்னு வச்சுக்கணும். ஏன்னா அவங்க ஏதான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10,200 பிரின்சிபல்னா 21,624 நமக்கு அமௌண்ட். பட் ஆனால் நான் என்ன சொன்னேன், இங்கே பிஎன்ஆர்ன்றது இன்ட்ரெஸ்டோட கான்செப்ட் மட்டும்தான். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை தான் நீங்கள் ஈக்குவல் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் பண்ணீங்கன்னா 11,424 கரெக்டா? ஸோ இதோட 11,424 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் 21,624. ஸோ என்ன பண்ணலாம்? இப்போ 00க்கு 00 கேன்சல். இப்போ 8 டைப்ஸில் கேன்சல் பண்ணலாமா? ஏன் 8 டைப்ஸில் கேன்சல் பண்ணால் டிவிசிபிலிட்டி ரூட் நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக அந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகும். 424ன்றது 53 டைம்ஸ் ஆஃப் 8. ஸோ அப்போ இந்த நம்பர் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். நான் டிவிசிபிலிட்டி ரூலும் சொல்லியிருக்கேன். ஸோ 8 1s are 8, ரிமைனிங் 3 இருக்குமா? 34. 8 4s are 32, பேலன்ஸ் 2 இருக்கும். ஸோ 22ன்னு இருக்குமா? 8 2s are 16, ரிமைனிங் 64 இருக்கும். ஸோ 8 8s are 64. ஸோ 102 இன்டூ 14. ஸோ 14. அப்போ ஏனோட வேல்யூ என்ன உங்களுக்கு? 14% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ சீனோட அதான் ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஏனோட வேல்யூ 14. நான் எப்படி சால்வ் பண்ணான்னு புரிஞ்சிருக்கும். பிஎன்ஆர்ன்றது இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். பிஎன்ஆர் ப்ளஸ் பி தான் வந்து அமௌண்ட்டு. பிஎன்ஆர் பை 100 ப்ளஸ் பி தான் வந்து அமௌண்ட்டுக்கு ஈக்குவல். ஏன்னா இந்த பிரின்சிபலாக இது கூட மைனஸ் பண்ணிட்டேன். புரியும் நினைக்கிறேன். இப்போ கான்செப்ட் தெளிவாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலாக மைனஸ் பண்ணிட்டேன். அதானே? ஏன்னா 21,624ல் நான் பிரின்சிபல் 10,200 மைனஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த டிஐ